ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செட் மிஸ் மேட்ச். இது வந்து லீட் கோடோட 645 ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யூ ஹாவ் எ செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் விச் ஒரிஜினலி கண்டெயின் ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. Unfortunately, due to some error, one of the numbers in S got duplicated to another number in a set, which results in repetition of one number and loss of another number. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னால என்ன, ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஒரு அரேல 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதாம்மா. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். 1லேருந்து ஃப்ரம் 1 to n. ஓகேங்களா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டியூ டு சம் எரர்னால அதில் இருக்க ஒரு நம்பர் 2 தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் ஒரு நம்பர் லாஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இப்போ 1 2 2 4னு போட்டிருக்கா. இதில் என்ன எரர் நடந்திருக்குன்னா இந்த 2ங்கிறது 2 தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2ங்கிறது 2 தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சு, 3ங்கிற நம்பர் வந்து இதில் இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா, யூ ஆர் கிவன் இன்டிஜர் அரே நம்ஸ் ரெப்ரசன்ட் த டேட்டா ஆஃப் செட் ஃபைண்ட் த நம்பர் தட் அக்கர்ஸ் ட்வைஸ். எந்த நம்பர் வந்து 2 தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும், அந்த நம்பர் தட் இஸ் மிஸ்ஸிங், எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ 1 1 இருக்குது. இப்போ 1 1ல் எது ரிப்பீட் ஆகிருக்கு, அந்த அவ்வளோதான் இருக்குது. இப்போ 1 தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. எது மிஸ் ஆகிருக்கு, 2ங்கிறது மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா 1 to n தானே. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்பர் அப்படி தான் வரும், ஒரு ஷார்ட்டரில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ s is equal to 1 2 3 3 4 5 இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எது ரிப்பீட் ஆகிருக்கு 2 தாட்டி, 3ங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், 3ங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் அதாவது எது ட்வைஸ் 2 தாட்டி ரிப்பீட் ஆயிருங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும், எது மிஸ் ஆயிருங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல இந்த 3 வரலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டாவது 3 வரல. அப்போ இன்னும் ஒரு நம்பர் வந்து இந்த அரேல இருந்திருக்கணும். அப்போ என்ன இருந்திருக்கும், 1 2 3 4 5 அடுத்து 6ங்கிறது இருந்திருக்கணுமா? அப்போ 6ங்கிறது தான் அவுட்புட். அதாவது இதுதான் வந்து மிஸ்ஸிங் நம்பர். இப்போ டூப்ளிகேட் நம்பர் 3, மிஸ்ஸிங் நம்பர் 6. நீங்கள் இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன். மொத்தம் 3 சொல்யூஷன் வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? செகண்டு பார்த்தீங்கன்னா செட்டு யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? தேர்டு வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்ல போகிறோம். மொத்தம் 3 சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து கவுண்டர் மெத்தட். கவுண்டர் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். s is equal to 1 2 2 4ங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ நான் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, கவுண்டர் மெத்தட்னா உங்களுக்கு என்ன ஆகும், கவுண்டர் ஆஃப் எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கவுண்டர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும், ஒரு ஹேஷ் செட்டில் 1ங்கிறது ஒரு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 2ங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 4ங்கிறது ஒரு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்படி வருங்களா? இப்போ கவுண்டர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருமா? இப்போ இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா, எந்த நம்பர் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த நம்பர் வந்து ரிப்பீட்டே ஆகலை அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எந்த நம்பர் 2 தாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் வந்து டூப்ளிகேட் நம்பரா. அப்போ டூப்ளிகேட் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபார் லூப்பில், ஓகே, ஒரு ஃபார் லூப்பில் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ எப்படியோ வந்து உங்களுக்கு 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ 1, இதோட லென்த் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஏன்னா வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 4 நம்பர் இதாகணும். அப்போ உங்களுக்கு வந்து லென்த் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இஃப்ல நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன்னா, இந்த கவுண்டர் ஆஃப் எஸ்ஸை நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிங்கிறத ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சி ஆஃப் ஐ, ஓகேவா? சி ஆஃப் ஐன்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன வரும், ஐயில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 செக் பண்ணணும். ஓகேங்களா? 1 என்ன செக் பண்ணணும்னா, இதோட வேல்யூ 2வா, அதாவது இந்த வேல்யூவை செக் பண்ணணும். ரைட் சைடில் இருக்க வேல்யூவை செக் பண்ணணும். ஓகேங்களா? இதோட வேல்யூ 2வா இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதுதான் வந்து டூப்ளிகேட் நம்பர். அப்போ டூப்ளிகேட் நம்பர் நீங்கள் எப்படி போடுவீங்க, ரிசல்ட்டுன்னு ஒரு அரே ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிசல்ட் ஆஃப் 0ல் நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா இந்த ஐயை ஸ்டோர் பண்ணுவீங்க. கரெக்டாக? இப்போ அடுத்து வந்து மிஸ்ஸிங் கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போ உங்களுக்கு வந்து 1லேருந்து லென்த் ஆஃப் எஸ்னால் உங்களுக்கு என்ன 4ஆ? அப்போ உங்களுக்கு என்னென்ன போகும், 1 2 3
4 மொத்தம் 4 நம்பர் போகுமா இந்த ஐல. இப்போ 1ங்கிறது இது 2ங்கிறது செக் ஆயிடுச்சு. அதாவது 2க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் ஆயிடுச்சு. இல்லை, அதனால ரிசல்ட் ஆஃப் 0ல உங்களுக்கு அது ஸ்டோர் ஆகாது. அடுத்து 2க்கு செக் ஆகும். அப்போ 2ஓட வேல்யூ என்ன? 2. அப்போ வந்து இந்த இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ ரிசல்ட் ஆஃப் 0ல, அதாவது ரிசல்ட் ஆஃப் 0லனா ஃபர்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு 2ங்கிறது ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இது மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம செகண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ அடுத்த லூப் பாருங்களேன். இப்போ அடுத்த லூப் வந்து 3க்கு போகும். சரிங்களா? இப்போ 3 வந்து இதில் செக் பண்ணணும். 3 செக் பண்ணுறப்ப இல்லை. அப்போ இது இல்லை அப்படின்னா இதோட வேல்யூ உங்களுக்கு கவுண்ட், அதாவது வேல்யூ வந்து ஹேஷெட்டில் என்னவா இருந்திருக்கணும்னா 0வா இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ இஃப் சி ஆஃப் அந்த ஐயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0வா இருக்குது, ஒரு டைம் கூட ரிப்பீட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆஃப் 1ல நீங்கள் எதை சேவ் பண்ணிக்கலாம்? இந்த ஐயை சேவ் பண்ணிக்கலாமா? அதாவது இந்த 3யை வந்து நான் சேவ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ 2,3 இது வந்து டூப்ளிகேட் நம்பர், இது வந்து மிஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து சொல்யூஷன். நம்ம இது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த கவுண்டரை சேவ் பண்ணுறதுக்கு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? COUNTER. இப்போ இதில் அந்த நம்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிசல்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட் ஒரு அரே. ஓகேங்களா? இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஸ்பேஸ் அதிகமாக போயிடுச்சு. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? 1, லென்த் ஆஃப் நம்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ என்ன கண்டிஷன்? அந்த கவுண்ட்டில் இருக்க அந்த ஐ, அதாவது அந்த 1 ஃபஸ்ட்டு லூப்பில் அந்த 1 2க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரிசல்ட் ஆஃப் 0ல அந்த ஐயை ஸ்டோர் பண்ணுறேன். ஒருவேளை அந்த நம்பர் வந்து அதில் இல்லை, அதாவது ஒரு டைம் கூட ரிப்பீட் ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து என்னோட மிஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்? ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எந்த இடத்துல உங்களுக்கு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் 0ல. ஓகே, இப்போ என்னன்னா இது எம்டியாக இருக்குல்ல, அதனால் இப்போ நீங்கள் இது வந்து 0,0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலைஸ் வந்து 0,0 போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட எம்டியாக இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு அந்த இஷ்யூ அடிச்சிருக்கு. இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது ரன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 64% வந்து பீட் பண்ணியிருக்கு. இப்போ மெமரி பார்த்தீங்கன்னா 18.54 MB எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். நம்ம வந்து கவுண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணாமல் ஒரு வேளை இன்டர்வியூ வந்து கவுண்டர் யூஸ் பண்ணாமல் வேற ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். என்னன்னா செட்டு யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ செட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இது அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரு செட்டை ஓப்பன் பண்ணுறேன். செட்டு என்னன்னா சீன், அதாவது ஏற்கனவே அந்த செட்டில் அந்த நம்பர் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ இன் இந்த எஸ், அதாவது ஒவ்வொரு நம்பரும் ஒரு கண்டிஷன் போடுறேன். இஃப் கண்டிஷன் என்ன போடுறேன்னா, அந்த ஐ வந்து அந்த சீனில் இருக்கா, ஓகேங்களா, ஏற்கனவே இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அது 0க்கு இனிஷியலைஸ் பண்ணுறேன். சரிங்களா? இருந்துச்சு அப்படின்னா அந்த டூப்ளிகேட் வந்து என்ன, இந்த ஐஏ ஒருவேளை அந்த சீனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃபுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சீன் டாட் ஆட் ஆஃப் என்ன நம்பரு, இந்த ஐங்கிற நம்பர். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க எஸ்ஸோட வேல்யூ வந்து 1 2 2 4 சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து டூப்ளிகேட் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் ஐஎன் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஒவ்வொரு நம்பரும் பிரிண்ட் ஆகுமா, 1 2 2 4 பிரிண்ட் ஆகுமா உங்களுக்கு. இப்போ 1 2 2 4 சாரி ஐ பிரிண்ட் பண்ணணும், எஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு 1 2 2 4 பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றாவே போவோம். ஓகேங்களா? இப்போ இந்த சீனில் டாட் ஆட் ஆஃப் ஐ கொடுக்குறேன். ஐ கொடுத்துட்டு வெளியில் என்ன பண்ணுறேன், சீனை பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வந்திருக்கும், 1 2 4 மட்டும் வந்திருக்குமா, ஏன்னா அதுதான் வந்து செட்டு, டூப்ளிகேட் நம்பரை அலோவ் பண்ணாது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன், இஃப் ஐ வந்து அந்த சீனில் இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் நம்பரை அதுக்கு போட்டுக்க, டூப்ளிகேட் நம்பரில் அதை சேவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ சீன் ஒன்று டூப்ளிகேட் ஒன்று, இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?
இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு சீனில் அந்த 1 to 4ங்கிறது இருக்குது. டூப்ளிகேட்டில் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அது வந்து சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டூப்ளிகேட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ போன தாட்டி நம்ம ஒரு கவுண்டருக்கு போட்டோம் பார்த்தீங்களா? அந்த கவுண்டர் மாதிரியே இங்கே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்னென்னா இங்கே ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேங்களா? ஃபார் அதே மாதிரி ஐ இன் ரேஞ்சு ஓகே ஐ இன் ரேஞ்ச் அதே மாதிரி 1, லென்த் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஐ நாட் இன் சீன் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஐ வந்து இந்த சீனுங்கிற செட்டில் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து மிஸ்ஸிங் நம்பர். எப்படி உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் ஆகும்? ஏன்னா இந்த ஐ உங்களுக்கு ரேஞ்ச் என்னென்ன வந்திருக்கும்? 1, 2, 3, 4 லென்த் ஆஃப் வந்து 1, 2, 3, 4. இப்போ உங்களுக்கு இஃப் ஐ இஸ் நாட் சீன் இன் அப்படின்னா இந்த செட்டில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது? இப்போ 1, 2, 4ன்னு சொல்லி இருக்குங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 1ங்கிறது இருக்குது, அப்போ இது வராது. அப்புறம் 2 இருக்குது, இதுவும் வராது. இப்போ 3 இருக்குது, அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஐயில் வந்து இந்த இஃப்ல வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் ஆஃப் இந்த டூப்ளிகேட் முன்னாடி கண்டுச்சு பார்த்தீங்களா? டூப்ளிகேட் கமா ஐன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எது மிஸ் ஆகிருக்கோ அது வந்து ஐயில் இருக்கும், முன்னாடி டூப்ளிகேட் கண்டுச்சது டூப்ளிகேட்டில் இருக்கும். இப்போ நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதில் போட்டு என்ன பண்ணுறேன், அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, லென்த் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா? இதில் இஃப் அந்த ஐ வந்து அந்த சீனில் இல்லை அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன், அந்த டூப்ளிகேட் கமா அந்த ஐ. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன பண்ணுறோம், எது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது லூப்பில் எது வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ்ஸுங்கிற இடத்தெல்லாம் நம்ம என்ன மாற்றணும்னா நம்ஸ்ன்னு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். டூப்ளிகேட் இல்லை, சாரி, டூப்பு. ஓகே, டூப்பை வந்து ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரன் ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே ரன் ஆயிருக்கு. அதாவது 94% கிட்டத்தட்ட பீட் பண்ணியிருக்கு. மெமரி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சொல்யூஷன். இது வந்து செட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இன்புட் வந்து 1, 2, 2, 4. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது, டூப்ளிகேட் இருக்க அரே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மிஸ்ஸிங் இருக்க அரே வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா 1, 2, 3, 4ங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த அரே என்ன அரே, இது வந்து மிஸ்ஸிங்கான அரே. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 1, 2 to 4ஐயும் 1, 2, 3, 4ஐயும் சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதாவது எதையும் சப்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னா டி மைனஸ் எம்ஐ சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 1ம் 1ம் கேன்சல் ஆகிடும், 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், இந்த 2ம் 3ம் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன வரும், -1ன்னு சொல்லி வரும், 4ம் 4ம் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ டி மைனஸ் 1 உங்களுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 1 வேல்யூ வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவில் எது டூப்ளிகேட் ஆகிருக்கு, அதாவது டியோட வேல்யூ என்ன, எது மிஸ் ஆகிருக்கு, அதாவது எம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஒரு ஈக்குவேஷன் வச்சு அதில் 2 வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம மேக்ஸில் எப்போ வந்து 2 வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். ஓகேங்களா? 2 ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் 2 அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸில் என்ன பார்த்துருக்கீங்க சின்ன வயசில் அப்படின்னா, இப்போ x-3 = 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க சும்மா. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு -3 அந்த சைடு கொண்டு போகும்போது +3 ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோமா ஈஸியாக. ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ இருக்குது, அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து 2 அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். ஓகேங்களா? இப்போ 2வது ஈக்குவேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இன்புட்டை, இது எல்லாத்தையும் நாம் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்கொயர் எப்படி பண்ணுவீங்கன்னா 1, 2 to 4
1 2 3 4 இதுதான் வந்து அவங்க வந்து இது வந்து டூப்ளிகேட் அரே, இது வந்து மிஸ்ஸிங் அரே. இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேங்களா, எல்லாத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணேன்னா உங்களுக்கு இது என்னென்னு டிரைவ் ஆகும், டி ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர், ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு சப்ராக்ஷன் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆயிரும், 2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், 2 ஸ்கொயர் உங்களுக்கு 4 இருக்கும், 3 ஸ்கொயர் 9 இருக்கும், 4 மைனஸ் 9 வந்து உங்களுக்கு -5. அடுத்து 4 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு டி ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் வேல்யூ என்ன, -5. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு d மைனஸ் எம் ஈக்குவல் டு -1ம் டி ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு -5யும் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கனால நம்ம ஈஸியாக ரெண்டுத்தோட மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, d மைனஸ் எம் ஈக்குவல் டு -1. இது நீங்கள் என்னென்னு மாற்றிக்கலாம்னா டியை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு எம்மை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் எம் ஆயிரும், எம் -1 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த டியை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த டி ஸ்கொயர் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக எம் -1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அடுத்து எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு -5. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இது என்ன ஃபார்முலா இருக்குது, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா. உங்களுக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab-யா, கரெக்டுங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 தான், அடுத்து மைனஸ் 2ab. 2abன்னு என்ன, 2 × 1 × m, அப்போ 2m. ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் எம் ஸ்கொயர் இருக்குது, அப்போ மைனஸ் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -5. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எம் ஸ்கொயரும் ப்ளஸ் எம் ஸ்கொயரும் மைனஸ் எம் ஸ்கொயரும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்குது, 1 மைனஸ் 2m ஈக்குவல் டு -5. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த -2m அந்த சைடு கொண்டு போகிறேன், ஏன்னா ப்ளஸ் எம்மாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த அப்புறம் -5 இந்த சைடு கொண்டு வரேன், 1 + 5 ஆகிடும், 2m அந்த சைடு போய் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 இஸ் ஈக்குவல் டு 2mன்னு சொல்லி வரும். அப்புறம் உங்களுக்கு எம்மோட வேல்யூ என்னென்னு வரும், 6/2ன்னு வரும். அப்போ உங்களுக்கு எம்மோட வேல்யூ என்ன, 3. அப்போ மிஸ்ஸிங் நம்பரோட வேல்யூ 3-யா உங்களுக்கு, அதுதான் வந்து நம்ம இங்கேயும் போட்டிருக்கோம். மிஸ்ஸிங் நம்பரோட வேல்யூ என்ன, 3. இப்போ உங்களுக்கு மிஸ்ஸிங் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, d = m-1னா இப்போ d = m-1னா உங்களுக்கு என்ன, 3 - 1. ஓகேங்களா, இப்போ டியோட வேல்யூ என்ன, 2. அப்போ எந்த நம்பர் டூப்ளிகேட்டாக இருக்குது, 2ங்கிற நம்பர் தான் டூப்ளிகேட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அதாவது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது அந்த ஈக்குவேஷனில் அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் போதும். ஓகேங்களா, இப்போ 2 அன்னோன் வேல்யூ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இல்லாமல் அடுத்து ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் தெரிஞ்சப்ப. ஓகேங்களா, இப்போ இன்புட் அவுட்புட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார்முலா டிரைவ் பண்ணாமல் உங்களுக்கு இது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த ஃபார்முலா எப்படி போடுறேன்னா இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த -1 -5 நான் டெலீட் பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ d மைனஸ் உங்களுக்கு -m வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அந்த ஆன்சரை நான் என்னென்னு போட்டுக்கிறேன், எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அதே மாதிரி d² - m² உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும், ஒய்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ அதையே நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் போடலாம். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு எப்படி ஃபார்முலா போடலாம்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இந்த டியை வந்து இந்த சைடு வச்சுட்டு எக்ஸ் வந்து இங்கே இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் எம்ன்னு சொல்லிட்டு வருங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எம் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டியை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன் நம்ம இப்படி பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்காது, நீங்கள் ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும், அதனால இதை நம்ம பண்ணுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா செகண்டில் வந்து எக்ஸ் ப்ளஸ் எம்மை வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
எக்ஸ் ப்ளஸ் எம் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ங்களா. இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2xmங்களா ஈக்குவல் டு ஒய். இது புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பாருங்க. அடுத்து என்ன, சாரி இங்கே ஒரு மைனஸ் எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மறந்துட்டேன். மைனஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் எம் ஸ்கொயரை ப்ளஸ் எம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகிறேன். அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா உங்களுக்கு 2xm ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. அடுத்து என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு எம் தான் இந்த சைடு வேணும், அதனால் எம்மை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு y மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2x அப்படின்னு சொல்லியிருக்குங்களா. இதுதான் வந்து எம்மோட ஃபார்முலா. ஓகேங்களா? இதுதான் வந்து எம்மோட ஃபார்முலா, இதுதான் வந்து டியோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ரெண்டே ஃபார்முலா தான் கடைசியில் இருக்குது. என்னென்னா டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் எம் பண்ணணும், எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸும் எம் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இதையும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ நான் எப்படி எடுக்கிறது, அதாவது 1 2 3 4ங்கிறது எப்படி எடுக்கிறதுனா இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது இதோட இண்டெக்ஸ் தான் 1 2 3 4ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 + 1 மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, இண்டெக்ஸ் வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா இந்த கொஷினில் உங்களுக்கு 1லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் 1 to n சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் 1லேருந்து எடுத்துக்கலாம். நாம 1லேருந்து எடுத்துட்டு லென்த் ஆஃப் எஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வேரியபிள், அதாவது d மைனஸ் 1ங்கிறது எக்ஸில் ஸ்டோர் ஆகும், d ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயருங்கிறது ஒயில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அது. இப்போ ஒரு ஃபார் லூப் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், ரேஞ்ச் ஆஃப் 1 மைனஸ் லென்த் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் ப்ளஸ், அதாவது அந்த எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் ஐ. ஓகே, எஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. ஓகேங்களா? இது என்னென்ன, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா -1 கொடுக்குறேன். ஏன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் போகும், ஏன்னா +1 இங்கே கொடுத்துருக்கனால. சரிங்களா? அதுக்காக -1 போட்டிருக்கேன். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா 1 2 2 4ம் 1 2 3 4ம், அதாவது இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த சப்ராக்ட் பண்ணதை நீங்கள் எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டே வருவீங்க. அதனால் எக்ஸ் ப்ளஸ். ஓகேங்களா? அதாவது முந்தின வேல்யூஸையும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அதுக்காக எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1னா எஸ் ஆஃப் ஐனா இந்த இடத்துல இருக்கிறது. ஓகேங்களா? 2, இந்த 2 வேல்யூ அடுத்து மைனஸ் ஐ, இது வந்து 1 இல்லை, மைனஸ் ஐ. மைனஸ் ஐனா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்குது, 2ன்னு சொல்லி இருக்குது. அதனால தான் இந்த நம்பர், அதாவது இந்த 2ங்கிற நம்பர் மைனஸ் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன, உங்களுக்கு ஸ்கொயர். ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எஸ் ஆஃப் அதே ஐ மைனஸ் 1 ஸ்டார் ஸ்கொயர், இண்டெக்ஸோட வேல்யூவும் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, டி மைனஸ் எம்மோட வேல்யூவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, டி ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயரோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எம். ஆனால் உங்களுக்கு என்ன எம்மோட வேல்யூ தெரியல. அப்போ ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எம்மோட ஃபார்முலாவில் எக்ஸோட வேல்யூ இருக்குது, நமக்கு ஒய்யோட வேல்யூ இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டு எம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? எம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எம்முங்கிறது தான் மிஸ்ஸிங். ஓகேங்களா? மிஸ்ஸிங். ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் y மைனஸ் எக்ஸு, நான் ஐ போட்டு வச்சுருக்கேன், y மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 2 இன்ட்டு எக்ஸு, 2 ஸ்டார் எக்ஸு. ஓகேங்களா? இப்போ அடுத்து டூப்ளிகேட்டு. டூப்ளிகேட்டில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலா போட்டிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் எம், அதாவது எக்ஸ் ப்ளஸ் இந்த மிஸ்ஸிங். ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் இந்த மிஸ்ஸிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் நம்பர் கமா மிஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுங்களா. ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் நம்பர் என்னென்னு வந்திருக்கு, 2ன்னு சொல்லி வந்திருக்கு. மிஸ்ஸிங் நம்பர் என்னென்னு வந்திருக்கு, 3ன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ அவுட்புட் கரெக்டாக. இது என்ன பண்ணுறேன்னா நம்ம லீட் கோடில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம், இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் சொல்லி போட்டுட்டு
இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, எஸ் இல்லை, சாரி நம்ம நம்ஸா, இதை நம்ம நம்ஸ்ன்னு மாற்றணும் எல்லா இடத்துலையும். எஸ்ஸுக்கு பதிலாக நம்ஸ், எனக்கு நம்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. வேறு இடத்துல எதுவும் எஸ் யூஸ் பண்ணல. ஓகே, இது இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன் ஆயிடுச்சுங்களா? அதாவது 43% மேலே பீட் பண்ணியிருக்கு. மெமரியும் வந்து 43% பீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது. நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், இந்த அல்ஜிப்ராலாம் எதுக்கு இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறக்கு, அதாவது நம்ம இதெல்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம சால்வ் பண்ணுறப்ப தான் தெரியுது அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது மொத்தமே 2 விஷயம் தான். என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 வேல்யூ உங்களுக்குமே தெரியல, அதாவது அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவும் தெரியல, ஒய்யோட வேல்யூவும் தெரியல அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ 2 ஈக்குவேஷன் இருந்தால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டினோட வரேன். அது வரைக்கும் பை.